ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்ஏஎல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, மொத்தமா ஒரு 182 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ, இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 46,511 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ, இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, அரசு துறையில இருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. ஸோ, சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ல தான் வந்து உங்களுக்கு வந்து வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரில வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம சவுத் ரீஜனுக்கு தான் வந்து எடுக்குறாங்க. சென்னை, தாம்பரம்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த டிசிப்ளின்ல வந்து எடுக்குறாங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரிலயும், ஆப்பரேட்டர் கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. டிப்ளமோ டெக்னீஷியன்ல வந்து பாருங்க மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 29 வேக்கன்சி இருக்கு. ஸோ, டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாரி டிப்ளமோ டெக்னீஷியன்ல வந்து பாருங்க, ஸோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இந்த மாரி ட்ரேட்ல வந்து நீங்க படிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள். 17 வேக்கன்சி இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆப்பரேட்டர் கேட்டகரில வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியனு, மெஷினிஸ்ட்டு, வெல்டரு, சீட் மெட்டல் ஒர்க்கர் இந்த மாரி கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ட்ரேட்ல வந்து நீங்க வந்து ஃபிட்டர் ட்ரேட்னா ஃபிட்டர் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரீஷியன்னா எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட்னா மெஷினிஸ்ட் இந்த மாரி ட்ரேட்ல வந்து நீங்க வந்து ஐடி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். வேக்கன்சி வந்து பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா குறிச்சிருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 182 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ, உங்களுக்கு டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரிலயும் வேக்கன்சி இருக்கு. அதே மாரி வந்து ஆப்பரேட்டர் கேட்டகரிலயும் உங்களுக்கான வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸா பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, இதில உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா வந்து நீங்க 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர், இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா. இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அதாவது 33 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடிஆர்னா வந்து பாருங்க 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த வேலைவாய்ப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, டென்யூர் பேஸ்ல வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, இதுக்கான வொர்க் டியூரேஷன் வந்து இருக்கும். ஸோ, இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோன்னா, உங்களுக்கு ரெகுலரா பெர்மனன்ட் எம்ப்ளாய்மென்ட்டா கூட உங்களுக்கு வந்து பண்றதுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப்பா கூட உங்களுக்கு வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, 4 இயர்ஸ் வந்து இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் கூட வந்து பண்ணிருவாங்க. ஸோ, இதில வந்து பாருங்க ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, ஒரு 8 வீக்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான ட்ரெய்னிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதாவது ஸோ, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? நம்ம தமிழ்நாட்ல சென்னை தாம்பரம்ல தான் வந்து உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா, சென்னை தாம்பரம்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ, அதே நீங்க வந்து பார்த்தோன்னா, ஃபிட்டர் இந்த மாரி இந்த ஆப்பரேட்டர் கேட்டகரிலாம் வருது பார்த்தீங்களா? ஐடிஐ ட்ரேடு இதுக்கெல்லாம் வந்து பாருங்க பெங்களூர் டிவிஷன்ல வந்து உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ரூ. 23,000 பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ் வந்து பாருங்க ரூ. 23,511 டோட்டலா வந்து பார்த்தோன்னா, அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு வந்து பாருங்க ரூ. 46,511 உங்களுக்கான சேலரி வந்து பெர் மந்த்துக்கு வந்து வரும். அதே ஆப்பரேட்டர் கேட்டகரினா வந்து பாருங்க ரூ. 22,000 பேசிக் பே. அது இல்லாம அலவன்ஸ் இருக்கும். மொத்தமா ரூ. 44,554 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து போதும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ, அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 2 1/2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். 3 பார்ட்டா வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, அதில மல்டிபிள் சாய்ஸ் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். பார்ட் 1ல வந்து பார்த்தோன்னா 20 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ, அதே பார்ட் 2ல வந்து பார்த்தோன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பார்ட் 3ல வந்து பார்த்தோன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா, அந்த டிசிப்ளின்ல தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க டிப்ளமோ கேட்டகரில அப்ளை பண்றீங்கன்னா, டிப்ளமோ ரிலவென்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதே நீங்க ஐடி ட்ரேட்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஐடி ட்ரேட் ரிலவென்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க் வந்து இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க்னே குடுத்துட்டாங்க. உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, அதில நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அந்த மார்க்க வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்க கூப்பிடுவோம். ஃபைனல் செலக்ஷன் வந்து பார்த்தோன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க.
ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில வந்து ஹவ் டூ அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஆன்லைன் மோட்ல தான். ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. 12த் ஜூனுக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 200 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு வெப்சைட்ல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ இதில வந்து பாருங்க இந்த வெப்சைட்ல நீங்க வந்ததுமே உங்களுக்கு மேல வந்து பாருங்க 3 கோடு மாரி இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இந்த இடத்திலேயே வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பாருங்க ரூ. 200 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ல வந்து இத வந்து மென்ஷன் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு நான் வெப்சைட்ல வந்து காமிக்கிறேன். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.